அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் நல்ல இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலத்தில் குருவினுடைய பயிற்சி சரியாக சித்திரை 1ஆம் தேதி நடைபெறுகிறது. சித்திரை 1ஆம் தேதி அன்றைக்கு சூரியன் மேஷத்தில் இருப்பார். சூரியன் கூட ராகு இருப்பார், புதன் இருப்பார். குரு தன்னுடைய மகர கும்ப வீட்டிலிருந்து மீனத்துக்கு பெயர்வார். காலபுருஷன் லாபஸ்தானத்திலிருந்து காலபுருஷனுடைய அயன சயன போகஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார். அயன பயண சோகன்றது அன்னம், வேலை, ஜீவனம், பணி, செய்தொழில், அதே சமயத்தில் சயனம், நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை, தூக்கம், அமைதி, ஏற்றம், நோய் நொடியற்ற ஒரு அமைப்பு. அந்த போகம் சொல்லக்கூடியது நல்ல விளைச்சல், நன்ன அனுபவிக்கக்கூடிய காலம், பற்றாக்குறை இல்லாத ஒரு நிலைமை. இதெல்லாம் அமைப்பு தான் அந்த 12ஆம் வீடு சொல்லக்கூடிய மோட்சஸ்தானன்றது. தன்னிறைவு அடையக்கூடிய இடம். தன்னிறைவு அடையக்கூடிய அந்த காலபுருஷனுடைய மீனத்தில் குரு பயிற்சியாக இருந்தனால எப்போதும் போல இல்லாத ஒரு வளர்ச்சி நாடு காணும். தன் ஒரு சுய தேவைகள் பூர்த்தியாகும். தரித்திரம் பீடைகள்லாம் விலகும். நோய் நொடி மாட்டம் இன்றி செய்யும் தொழிலில் ஏற்றமும் வர்த்தகமும் ஓங்கி வழங்கும். நாடு தன்னிறைவை அடைவதற்கு சுலபமாக வழித்தடங்களை அமைத்து கொடுக்கும். இப்பேற்பட்ட நிலையில் குருவானவர் அங்கிருந்து பார்க்கும்போது அந்த தன்னுடைய பார்வையை கடகத்துக்கு பார்ப்பார். அங்கிருந்து பார்க்கும்போது குருவானவர் தன்னுடைய பார்வையை கன்னிக்கு பார்ப்பார். அங்கிருந்து பார்க்கும்போது இன்னொரு தடவை விருச்சிகத்தை பார்ப்பார். இப்போ கன்னி புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி, அந்த விருச்சிக செவ்வாய் பிறந்தவர்களும் சரி, அல்லது சந்திரன் சொல்லிட்ட கடக வீடும் சரி, அங்கே இருக்கிற நட்சத்திரங்களுக்கு பார்வை அவர்கள் படும். அந்த நட்சத்திரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கூட்டம் ராசி மண்டல நட்சத்திர மண்டலங்கள் கண்ணில் தொடும். அதெல்லாம் பார்க்கும்போது தொடர்புக்கு சனீஸ்வரன் மகரத்தில் இருப்பார். அவருடைய காலம் குரு பயிற்சி அடுத்த குரு பயிற்சியும் போது தான் நடக்கும். அது வரைக்கும் சனீஸ்வரர் அந்த வீட்டிலே தான் இருப்பார். அதனால் சனியினுடைய பார்வை அங்கே இருக்கும்போது குருவுக்கு நேரம் மீனத்தை பார்க்கும். மீனத்தில் சுக்கிரரும் குருவும் செவ்வாயும் இருப்பார். அழகாக சனீஸ்வரன் பார்வை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் அந்த சனீஸ்வரன் நிற்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டத்தில் நிற்பார். அவிட்டத்தில் நிற்கும்போது செவ்வாய் தொடர்பு வழியாக கிடைக்கும். எல்லாத்துக்குமே ராகுவுக்கு கிடைக்கும். செவ்வாய் மிதுனத்துக்கு போன பிறகு தொடர்ந்து செவ்வாயினுடைய பார்வை ராகுவின் கண்ணிலே இருக்கும்படி செஞ்சிருவார். அதனால் இதை பார்க்கும்போது செவ்வாய் சனி அவ்வளோ முக்கியமான காரணத்தாரன்னா ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, இவர்கள் தான் அனைத்தையும் செஞ்சு முடிக்கணும். மற்றவங்கள்லாம் சூப்பர்வைசர் மாதிரி வேலைன்னு பார்த்துருப்பாங்க. இப்பேற்பட்ட ஒரு நல்ல நிலையில் எல்லா துறையிலும் நாம் உயர்ந்து போவோம். நாட்டினுடைய அரசுகள் ஆட்டம் கண்டு மீண்டும் நல்ல அரசுகள் அமைக்கக்கூடிய பலப்படுத்தி கொள்ளக்கூடிய காலம் வரும். இப்படியே நம்ம வாழ்க்கையே போயிட்டு இருந்தோன்னா நல்ல நிலைமைக்கு வர வேண்டாமா? நம்ம நாடு உயர வேண்டாமா? மற்ற எல்லாம் வெளிநாடு போய் அங்கே சம்பாதிக்கிறது போய் அங்கேயே நல்ல வாழ்க்கைக்கு போகிறது இங்கே ஏன் இப்படி இருக்குது? இத்தனை வருஷ காலம் இல்லாமல் இருந்துட்டுருக்குன்னா இதுக்கு ஒரு விடுவு காலம் வரத்துக்கு தான் இந்த சுபகிருது வருஷம் அமைஞ்சிருக்கு. அதனால் நல்ல ஏற்றங்கள்லாம் அமைக்கக்கூடிய இந்த காலத்தில் வறுமை இருக்காது, பிணி இருக்காது, நோய் இருக்காது, தரித்திரம் இருக்காது, பீடை இருக்காது. எல்லாம் சுமூகமாக அழகாக நன்னா நடைக்கிறோம். நல்ல வாழ்க்கை ஜீவன், தீர்க்க ஆயுஷ் எல்லாமே இருக்கும். எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய இந்த மாதம், இந்த குரு பயிற்சினால் நல்லது கிடைக்க சொல்லி இனி ஒவ்வொரு ராசி பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குருவானவர் உங்களுடைய ராசிக்கு பொறுத்த வரைக்கும் லாபத்தானாதிபதி. குருவானவர் உங்களுடைய ராசி பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபதி. அஷ்டமாதிபதி எப்படி லாபத்தானபதி ஆறார்னா, தேவையில்லாதெல்லாம் விலைக்கு தேவையாக உண்டாக்கி அதுக்கு நேரவே அது லாபத்தை காணக்கூடிய நிறைய பகுதி. இந்த குருவானவர் சரியான 1ஆம் தேதி, சரியாக சித்திரை 1ஆம் தேதி சுபகிருது வருஷத்தன்னைக்கு மீனத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு மீனத்துக்கு பேருவார். கும்பத்திலிருந்து அவர் கூடயே சுக்கராச்சாரியர் இருப்பார், செவ்வாய் இருப்பார்.
சுக்கிரனும் குரு ஒன்றா தனியாக இருந்தால் பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் இங்கே மீனத்தில் பார்த்தா சுக்கிரன் குரு செவ்வாய் இருக்கும்போது 3 பேர் நல்ல பலம் உள்ளவங்க. சுக்கிராச்சாரியர் அதிக பலம் உள்ளவர். மோட்சஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த வீட்டில் காலபுருஷனுடைய மோட்சஸ்தானத்தில் குருவானவர் தன்னுடைய மீனத்தில் குடியேறிப்பார், பெறுவார். இந்த குரு பயிற்சி என்ன உங்களுக்கு ரிஷபத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ராசினியர்களுக்கு இந்த குரு மீனத்தில் உட்கார்ந்துக்கும் போது செவ்வாய் கூடையே இருக்கார், சுக்கிராச்சாரியர் இருக்கார். இந்த செவ்வாய் சுக்கிரன் யார் உங்களுக்கு? அவர் தான் ராசி அதிபரும், அவர் தான் களத்திரமும். அவர் கூடயே இருக்கும்போது சுக்கிரன் லாபஸ்தானாதிபதி குருவே இருக்கார். மோட்சஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் உட்காரும்போது தன்னிறைவை அடையும் நாடு. நாடு தன்னிறைவு அடையும்னா நம்மளும் நம்ம ஒவ்வொரு ஜீவன்களும் தன்னிறைவு அடைவாங்க. அப்படி அடையக்கூடிய இந்த காலத்தில் அத்தனான கிரகநாதர்கள் தன்னுடைய செயல்பாட்டை ஒருங்கிணைத்து செய்ய வேண்டும் இருக்காக ராகு கேதுகள் பேச்சு அடைஞ்ச பிறகு தான் இவங்க ஆயிருக்காங்க. உடனே ஆயிருக்காங்க. 2 வாரத்துக்குள்ளேயே பங்குனி மாதம் ராகு கேதுனா இவர் உடனே பேர்ந்துட்டார். இந்த ராகு கேதுக்கு சம்மந்த தொடர்புள்ள இருக்கும்போது கண்ட்ரோல் பேனலில் ஃபுல்லாகவே வந்துடுற அளவுக்கு நான் நிற்கிறது எல்லாமே. அப்போ ஒவ்வொன்றும் சூப்பர்வைசிங் கேனலில் அவருடைய ஸ்கேனிங் சூப்பர்வைசிங்கில் பண்ணும்போது அதை பார்க்கும்போது புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி அப்படின்னு 3 நட்சத்திரத்தில் நின்று தான் ஆனோம். புரட்டாதி திறந்த குருவானவர் தானாக தன்னுடைய சுயசார் நிற்கிறதுனால எதுவும் பண்ண மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூட சுக்கிராச்சாரியர் செவ்வாய் திறந்து இது பண்ணுவார். சுக்கிராச்சாரியர் புரட்டாதியில் கூட நின்று சத்தம் போடாமல் குருவோட எடுத்து செயல்படுத்திடுவார். இப்படி சாரநாத் துணை கொண்டு தான் எல்லாம் நடக்கும். மேலே இருந்து பார்த்தா தெரியாது, லூப் கனெக்ஷன் கொடுத்துருப்பார், சிக்னல்ஸு. அதனால் அழகாக கிளியராக எல்லாம் நடந்துகிட்ருக்கும். செவ்வாய் தன்னுடைய சனீஸ்வரர் தன்னுடைய மகரத்தில் இருக்கும்போது அந்த செவ்வாயினுடைய காலில் போவார், அவிட்டத்தில் போவார். அதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு சதயத்தில் போயிடுவார். அவிட்டத்தில் நின்னாலே போதும், உங்களுக்கு தொடர்ந்து போயிடும். சதயத்தை இருந்தால் மாத்திரம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ராகுகிட்ட போயிடும். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அமைச்சிருக்கிறதுனால இந்த புதன் மேஷத்திலே இருப்பார். சுக்கிராச்சாரியர் மேஷத்துக்கு வந்த பிறகு ராகுவோடு சேர்ந்த பிறகு குரு விட்டு வந்த பிறகு போயிடுவார், ரிஷபத்துக்கு போயிடுவார். செவ்வாய் உடனடியாக ராகுவோடு இருப்பார், மேஷத்தில் பேர்ந்திருப்பார். அதுக்கு பிறகு ரிஷபத்துக்கு போவார், புதன் மிதுனத்துக்கு போயிடுவார். இப்படி ஒரு பக்கத்தில் வந்திருக்கும்போது அதிகபட்சமாக செவ்வாயுடைய நீடிப்பு பார்த்தோன்னா ஆடி இந்த கடக வீட்டு போகிறதுக்குள்ளே இந்த வருஷமே முடிஞ்சிடும், குரு பயிற்சியே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு இந்த குருவானவர் பொறுத்த வரைக்கும் செயல்படுறதுக்கு எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் நகர நாள் ஹெல்ப் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திற்கு களத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாய் சிறப்பாக செயல்படுத்தி இத்தனை வருஷமாக இல்லாத ஒரு உணர்வுகளை கொடுக்கறதுனால, அந்த உணர்வுகள் முன்கூட்டி செய்யக்கிறதுனால இந்த கலைகள்லாம் நல்லா விருத்தி அடையும். கலைஞானம் தொடர்புள்ளது தான் நம்மளுடைய கைவினைகள், செய்யுகள், தொழில்கள் எல்லாமே. நம்மளுடைய ஆகாரப் பொருள்லாம் பார்க்கும்போது அந்த ஆகாரப் பொருள் சொல்லக்கூடிய விஷயந்தான் நமக்கு உணவு, ரெசிபீஸு. அன்னம் பகுகுருவீத சொல்கிற வேதம் சொல்கிற உபனிஷத் சொல்கிறது. ஆகாரப்பொருள் உணவுப் பொருள் நம்ம தான் உலகத்துக்கு அனைத்து அன்னம் போட்டானோ. ஏன் உலகத்தில் அப்படி நம்ம அன்னம் ஆச்சிருக்காரு? காரணம் இல்லாமல் இல்லை. அன்னம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. இங்கே தான் வகை தொகை தெரிஞ்சு சிறப்பாக ஆகாரத்தில் அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கு. அந்த ஆகாரங்கள் வகைகள் பல வகைகள் எத்தனை ஆகாரம் உண்டு அத்தனை ஆகாரம் பண்ணக்கூடிய விளைபொருள்கள்லாம் இங்கே தான் விளையும். பாரதத்தில் மட்டும்தான் அது, வேறு எங்கேயும் கிடையாது. அந்த விளைபொருள் விளையக்கூடிய அந்த பல்பொருள் சம்பந்தக்கூடிய பருப்பு அண்டா என்னென்ன உண்டோ அதெல்லாமே இந்த அரிசி, கோதுமை, சுகர் என்னென்ன உண்டு அத்தனையும் இங்கே தான் வருது. மருந்து பொருள்கள் இங்கே தான் வருது. அத்தனை மூலிகைகள் இங்கே தான் இருக்குது. எல்லாமே இங்கே நெல் பூமியில் கிடைக்கும். நீர்வளம் நம்ம ஊரில் எந்த உலகத்தில் எங்கேயுமே நீர்வளம் கிடைக்கும். மங்கி போன காலத்தில் இங்கே தான் நீர்வளம் இருக்கும். இப்படி தான் அந்த நீருக்காக நம்ம உலகத்தை நம்ம மறுபடியும் இன்வைட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு அமைப்பு தான் இந்த பாரதத்தில் இருக்க. தொடர்புள்ள கர்ம வினைக்கு சொல்லக்கூடிய செய்பொருள் மேன் பவர் யூட்டிலைஸ் இங்கே தான் அதிகம். இனிமேல் இந்த மேன் பவர் சொல்லக்கூடிய தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள் எல்லாமே
4 வகை சம்பந்தப்பட்ட அந்த தொடர்புள்ள மக்கள் எல்லாருமே இங்கேயே தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய திறமையை காட்டி வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவாங்க. நம்ம நாடு முன்னோடியாக இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி குரு தான் எல்லாம் கொடுக்கணும். அதுக்கு அமைப்பு தகுந்த மாதிரி குருவினுடைய பார்வைகள் பார்க்கும்போது அந்த கன்னிக்கு விழும். கன்னி பூர்வ புண்ணியாதிபதி ரிஷபத்திற்கு கன்னிக்கு தொடர்பு கொள்வார். அங்கே தொடர்பு கொள்ளும்போது ராசி வீட்டில் இருக்கக்கூடிய உத்தரம் அஸ்தம் சித்திரை தொடர்பு கொள்ளக்கூடியவர். 3 நட்சத்திரங்கள் தொடர்பு கொள்ளார். இதே சமயத்தில் குருவானவர் பொறுத்த வரைக்கும் கடக வீட்டை பார்ப்பார். கடகத்தில் இருக்கும்போது புனர்பூசம் பூசம் ஆயிலும் தொடர்பு கொள்வார். அதே சமயத்தில் விச்சயத்தை பார்க்கும்போது தொடர்பு கொள்ளக்கூடியது அந்த விசாகம் 4ஆம் பாதம் வருது, அவருடைய பாதவே. அடுத்தது அனுஷம் சனீஸ்வரன் நட்டு, அப்புறம் புதனுடைய ஆயில்யம் வரும், இது கேட்டை வரும். இத்தனையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு தொடர்பு? நட்சத்திர மண்டலங்கள் மூலம்தான் எல்லாமே நமக்கு கொடுக்க முடியும். குருனுடைய பார்வையும் தோஷமெல்லாம் போயிடுறது. அந்த ஃபில்டர் பண்ணி கிடைக்கிற மாதிரி எல்லாம் நமக்கு சுத்தமாக நன்னா கிடைக்கும். அப்போ இதெல்லாம் எதற்கு? வாழ்க்கைக்கு தேவைகள் தான் நமக்கு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். நம்மளும் வாழ்ந்து மற்றவனை வாழ வச்சு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் ஆனந்தமான வாழ்க்கைக்கும் பணம் பொருள் அந்தஸ்து ஸ்டேட்டஸ் சொல்லக்கூடிய அது விஷயங்கள் எல்லாத்துக்கும் சௌபாக்கியம் சொல்றதுக்கு படிப்பு கல்வி ஞானம் அத்தனையும் இங்கே தான் இருக்குது. நம்ம வர்றது முனி தான். ஏதோ வெளிநாட்டில் படிச்சுட்டு சம்பாதிக்கிறதுன்றது ஏதோ அவங்க சம்மந்தப்பட்ட படிப்பு தான் தவிர அது ஜீரோ. அது ஏதோ நிறைய ஜீவனம் கிடைக்கிறான் அந்த ஒரே ஆதியத்தில் தான் அந்த வேலையெல்லாம் போகிறது. இங்கே ஜீவனங்கள் வர 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 நம்ம நாடு பண்பாடு கலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். விஞ்ஞானம் கலை ஞானம் எதுவுமே அத்தனை சிறப்பாக இருக்கும். நம் நாட்டில் பயன்படுத்துறதுக்கு முடியாத இயலாத ஒரு சூழ்நிலை இத்தனை வருஷமாக 75 வருஷமாக நாட்டை நாசம் பண்ணிட்டு இருந்தது. அதெல்லாம் சமுதாயத்தை சீர்கேடெல்லாம் மாறி அரசுகள்லாம் திருப்பி பலம் பெற்று களை எடுத்து பலம் பெற்று நாடு தன்னிறைவு அடையக்கூடிய பொற்காலம் தான் இந்த சுபகிருது வருஷம். அப்படின்னா நமக்குடைய சாதனைகள் எப்படின்னா சித்திரை மாதத்தில் சட்டுன்னு மளமளமளாலும் ஏறும். கொஞ்சம் வெளிவட்டார பழக்கத்தில் எச்சரிக்கையாக பழகணும். அதே சமயத்தில் அரசுகள் கொஞ்சம் பிரச்சனைகள் உள்ளாகக்கூடியதாக இருக்கிறது. தனித்தனி நாடாக இருக்கக்கூடிய பாரத பூமியை ஒரு ஒருங்கிணைந்த நாடாக ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும், கட்டாய சூழ்நிலை உண்டாகும். அதனால் விலைவாசிகளில் நாடுக்குள்ளே ஒரே மாதிரி இருக்கும், விற்பனைகள் ஒரே மாதிரி இருக்கும், சீராக இயங்கும், என்னென்ன உண்டோ அதெல்லாம் மாறும். அதெல்லாம் மாற்றக்கூடிய அமைப்பு தான் இந்த சித்திரை மாதத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு வியாபாரிகள்லேருந்து வலை தொல்லையிலேருந்து விடுபடுவாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய செயல்பாட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தானும் ஒரு பெரிய முதலாளி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணும், எல்லாருக்கும் திருப்திப்படுத்தணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணும், தன் சாதம் நல்லா இருக்கணும். எத்தனை பேருக்கும் ஒரு பணி கிடைக்கும், அத்தனை பேரும் நன்மையை செய்வாங்க. அந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் மேன் பவர் கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். அப்படின்னா ஒவ்வொருத்தர் சுய முதலாளி ஆகிடுவாங்க. வியாபாரங்கள் பெருக பெருக சிறு நிலை கடைநிலை எல்லா வியாபாரிகளும் பெரிய நிலைக்கு வந்துடுவாங்க, கூட்டு அமைப்பாங்க. அந்த அமைப்பு தான் அந்த பொதுவாக கலைஞர்களுக்கு அதிகமாக கலை விஞ்ஞானம் மட்டும் இல்லை, அந்த மாடலிங் சொல்லக்கூடியது விளம்பரம் சொல்லக்கூடியது எல்லாம் கலை சம்மந்தப்பட்டது தான். தொழில்நுட்பம் ஜாஸ்தியாக இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிறது அது விளம்பரம் இதெல்லாம் முக்கியம். ஒரு தன்னுடைய பொருள்களை செய்வதற்கும் சொல்வதற்கும் காரணமாக இருந்து அதை பற்றி விளக்கங்கள் சொல்கிறதுக்கு தனி ஒரு ஸ்தாபனமே இருக்குது நிறைய. ஸோ அதனால் விளம்பரங்கள் சொல்கிற ஸ்தாபனங்கள்லாம் நல்லா செயல்படும். அதுக்கு ஏற்ற மாதிரி கலைஞர்களும் செயல்படுவாங்க. அதே மாதிரி அந்த ஆராய்ச்சியும் நல்லா சிறப்பாக இருக்கும். அதனால் நம்மளுடைய படிப்பு வித்யா இத்தனை வருஷமாக இத்தனை காலமாக அந்த படிப்பு நிலையை மாறி பாரத சம்பந்தப்பட்ட இந்திய பொருளாதார இந்திய சமூக சீர்திருத்தம் சம்மந்தப்பட்ட இந்திய பண்பாட்டு சம்பந்தப்பட்ட படிப்புகள்லாம் மாறும். அதனால் இதெல்லாம் ஒரு மாறுதல் அடைச்சி செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். அதே சமயத்தில் அந்த ஆவணி மாதத்து பிறகு கொஞ்சம் தடுமாற்றம் கொஞ்சம் இருக்கும். சரி, ஒரு சீராக போயின்றது ஹைட்டாக கொஞ்சம் தடுமாற்றம் பின்னோக்கி நகரும். அது பிறகு நீங்கள் அந்த ஐப்பசி கார்த்திகை மாற்ற பிறகு மார்கழி அது பிறகு மறுபடியும் உங்களுடைய இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பீங்க. நடுவில் கொஞ்சம் போக்கு காட்டும். அது நமக்கு கொஞ்சம் இப்படி தான் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அசனைகள்லாம் இருக்கும். அதனால் யாரும் கீழ்நிலை போக முடியாது, ஜீரோ நிலை அடைய முடியாது. உணவு உடை உறைவுள் வீடு எல்லாம் கிடைக்கும்.
அதனால் எத்தனையும் நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். நம்ம ஜீவனை இத்தினூண்டு இவ்வளோ தான் வருது, மீகர் இன்வென்ட் தானே, அன்றாட ரொட்டேஷன் பயன்படுத்த கூட நம்ம பணத்தை இன்னொரு இடத்துல வாங்கி சுவைச்சு போடுறோம்னு ஜீவனங்கள் பல்மடங்கு பெருகும். பல நிலையில் நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணங்கள்லாம் புரள ஆரம்பிக்கும். நீங்கள் சைடு பிஸ்னஸ் சொல்லக்கூடிய துணை வியாபார வர்த்தகங்கள்லாம் பண்ணி செயல்படுவீங்க. நேரம் பல மடங்கு பெருகும். ஒரு இடத்துல 14 மணி நேரம் ஒரு வேலை செஞ்சு 100 சம்பளம் வாங்குறது போய் இப்போல்லாம் 4 இடத்துல பண்ணி வரும். அது மட்டும் இந்த பகுதி நேர குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது சம்பாதிப்பாங்க, ஜீவனம் பண்ணுவாங்க. இதெல்லாம் மாற்றங்கள் நிறைய வருது. ஜீவனத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. அதே மாதிரி உங்கள் சுதந்திரமான வாழ்க்கை அமைப்புக்கு ஒரு குறையும் இருக்காது. அதே சமயத்தில் குழந்தைகள் கல்வி கேள்விகள் சிறப்பாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்குமே தன்னிறைவு அடையக்கூடிய பகுதி தான். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அநியாயமாக வியாதிக்கு ஆட்பண்டு பயந்து வாழக்கூடிய சூழ்நிலையை மாறி சிறப்பாக நம்ம எல்லாருக்கும் பங்கு கொள்ள மாதிரி உறவுகள் மேற்கொள்ளும். அதே சமயத்தில் பகைவர்கள்லாம் பின்வாங்குவாங்க. அந்த பகையை மறந்து இனம் மாறி ஒன்று கூடிய காலமாக அமையும். இத்தனைக்கும் அமையக்கூடிய ஒரு நாடு நம்ம நாடாக உயர்ந்தது மட்டுமில்லை. ரிஷபராசி இந்த நாடு ஃபுல்லாக எங்கே வேணும் சுதந்திரம் உண்டோ, எல்லா இடத்துலையும் ஒரே விலை தான் வரப்போகுது. அதே மாதிரி இதெல்லாம் எப்படி மாறுதல் அடையுதுன்னு நமக்கு தெரியாது. மாற்றங்கள் வரக்கூடியதில் நல்ல நிலையில் மாற்றங்கள் வரலாம். வியாபாரம் மட்டும் இல்லை, தொழில் மட்டும் இல்லை, ஜீவனம் மட்டும் இல்லை, பண்பாட்டு கலைகளும் நம்ம சொல்லக்கூடிய சனாதன தர்மங்கள் எல்லாம் அதெல்லாமே மறுபடியும் உயிர்ப்பிக்கும். எல்லாரும் சுதந்திரமாக வாழ முடியும். பயந்து பிளாக் மணி வச்சு இன்றைக்கி செத்து பயந்து வாழ முடியாது. கடன்காரனுக்கு பயந்து வாழணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதே குழந்தைகளோட வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். அது எப்படி அபரிவிதமாக இருக்கும்? விளையாட்டுத்துறையும் சரி, கல்வித்துறையும் சரி, பொழுதுபோக்கு அமைப்பும் சரி, எல்லாத்துலேயுமே இசை சரி, நாடகம், நாட்டி, நடனம் என்னென்ன உண்டோ அத்தனையும் சரி, எல்லாத்துலேயுமே பசங்க டேலண்டடாக இருப்பாங்க. எப்படி நேரமே இருக்காது உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறது கூட. அப்படி ஒரு அமைப்பு எல்லா விதமான அமைப்பில் இருக்கும்போது ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்தால சுறுசுறுப்பு வரணும்னு அர்த்தம். ஸ்லக்கிஷ்னஸ் இருக்காது, சோம்பேறித்தனம் போயிடும், தூக்கம் அனாவசியம், அந்த தமோ குணம் கொள்ளக்கூடிய நேரங்களை தூங்குறது இதெல்லாம் இருக்காது. அதாவது உண்டான காலத்தில் சிறப்பாக செஞ்சு நல்லபடியாக சீராக இயங்கக்கூடிய காலம் இது. அதனால் கலைஞர்கள் ஊக்குவிக்கப்படுவார், பாராட்டப்படுவார். சரியாக இருக்கும் உங்களுக்கு. மறுபடியும் பணம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். சொத்து பத்தெல்லாம் நிறைய வாங்குவீங்க. கடன்காரனுக்கு டாட்டா காமிச்சிடலாம். இனிமேல் என்னென்ன உண்டோ வாழ்க்கையில் எல்லாம் பண்ணக்கூடியதில் விபத்துக்களும் பெரிய இதெல்லாம் வருமே சொல்கிறாங்களே, மழை சீற்றம் அதுன்னு. நல்ல மழை பெய்யும், பருவகாலத்தில் உயர்ந்தபடி நல்ல மழையெல்லாம் பெய்யும். அதனால் அழிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் எல்லாத்துலேயுமே சீற்றங்கள்லாம் இருந்தால் கூட நம்மளை ஒன்றும் பண்ணாது. இதெல்லாம் நம்ம சுற்றி இருக்கிற நாட்டுகளுக்கு மட்டும்தான் நிறைய வரும். அதனால தான் வெளிநாடு போகிறது கூடுமானம் தவிக்கிறது. இந்த வருஷம் கடைசியெல்லாம் போயிடாதீங்க, பெஸ்ட்டு. இப்போ வரைக்கும் போனால் பார்த்துட்டு தமிழாக இது நான் சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. எல்லோரும் நல்லா தான் இருக்கும். மற்ற நாடுகள் அரசுகள்லாம் பிரச்சனைகள் இருக்கும். நம்ம நாட்டில் இப்போவே ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு அரசுகள் இருந்தாலும் இல்லாட்டாலும் எப்போதும் நமக்கு பழகி போயிடுது. அதனால் நமக்கு நம்மளுடைய தொழிலுக்கும் இதுக்கும் பாதிப்பு வராது. அதனால் வங்கிகள்லாம் நல்லா இயங்கும், பரிமாற்றம் இருக்கும், கொஞ்சம் கையூட்டெல்லாம் குறையும். அதுவே பெரியதுக்கு இல்லை. இந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது சுவாதந்திரியம் அதிகம் வந்துடும். நம்மளால் வாழ முடியும், தலைகுனிவு வேண்டாம் சொல்கிற அளவுக்கு தான் இந்த அமைப்பு இந்த காலத்தில் இருக்குது. பங்குனி மாதத்துல வரைக்கும் நல்லா சூப்பராக போகும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் பின்னடைவு கொஞ்சம் நடுவில் வருது. ஆவணி புரட்டாசி ஐப்பசியில் கொஞ்சம் பின்னடைவு வரா மாதிரி இருக்குது. ஆனால் அது பின்னடைவு இல்லை, சுதாரிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறான். அதே மாதிரி பசங்களுடைய வெளிநாட்டு புழக்க வழக்கு தொடர்புகள்லாம் அதிகமாக இருக்கும். திருமணமெல்லாம் கவலையே பட வேண்டாம், நேரத்துக்கு கரெக்டாக சரியாக அப்படி நடக்க வேண்டாம், நடந்துடும். கால அளவு தள்ளாது. குழந்தைகள் நல்லா பிறக்க குழந்தைகள் நல்லா இருக்கும். இனிமேல் அந்த வயிற்றுக்கு அந்த இதை மாற்றி செஞ்சு கருப்பையை போட்டு மாற்றி குழந்தை பெற்றுக்கிற சிஸ்டம்லாம் இருக்காது. எல்லோரும் குழந்தை பாக்கி கிடைக்கிற அளவுக்கு தான் வச்சுருக்காரு. குறப்பிரசவம் அது இதெல்லாம் இனிமேல் இருக்காது. ஆரோக்கியமான சமுதாயம் வரும்போது இதெல்லாம் இருக்காது. இதனால் இந்த இதை பார்க்கும்போது இந்த சுபகிருது வருஷத்தினுடைய அமைப்பு பார்க்கும்போது நல்லதாக மேலே போயின்னு இருக்கு. திருப்பி மறுபடியும் பழையபடி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனா சோபகிருது வரை கண்டிப்பாக தொடர்வாகும். சனீஸ்வரர் சோபகிருதும் போது தான் பெயர்றது. இப்போ ஒன்றும் பெயர்றதில்ல, நல்லா இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்ல அமைப்பில் இருக்குது. 4 மாதம் அல்ல அதிகப்பட்டு 5 மாதம் தான் இவங்க வக்கரமாறா. சனியும் குருவும். செவ்வாய் வக்கரமானால் ஒரு 4 மாதம் தான், ஒரு 6. அது கடைசியெல்லாம் இப்போ இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே இருக்குது. அதிகபட்சம் செவ்வாய் மிதுனத்துக்கு போனால் ஜாஸ்தி. அதனால் இந்த அமைப்பில்
யாரோ பின்னாடி ஏற்படுத்துகிறான். இயற்கையாக கிரகங்கள்லாம் அவ்வளோ சுலபமாக பண்ணாது. யாரோ பின்னாடி இருந்து செயல்பட்டு கூட இதெல்லாம் தெரியறது. என்னென்னா இந்த அளவுக்கு ஒரே மாதிரி சீரான ஒரு நிலைமை நம்ம இப்போ பார்த்து தான் ஜென்மத்தில் நம்ம லைவில் பார்த்துருக்க மாட்டோம். அது பார்க்க போகிறீங்க, அனுபவிக்க சொல்லி வாழ்த்து அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.